Hello everyone, assalamu alaikum. Welcome to my channel. Ramadan Mubarak எல்லாருக்கும். இன்றைக்கு நான் செய்ய போற ரெசிபி வந்து patties செய்யறேன் எப்படின்னு ஊட்ல ஆக்கின இறைச்சி கறி கிழங்கு எண்ணெய் போட்டதை வச்சு patties செய்யறேன். லேசி சுருக்கு பண்ணி முடியும். வாங்க எப்படி செய்யறேன்னு பாப்போம். மாவு வந்து எடுத்துக்கு 250 கிராம் மாவு, பட்டர் வந்து 100 கிராம் போல எடுத்துக்கிறேன். அண்டக்கா பட்டர் வந்து வெளியே வச்சு அதில் கூழ் போக்காட்டி அதுக்கப்புறத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். கூழ் தண்ணியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை இது பிணைஞ்சிருக்கணும். 250 கிராம் போதும். இந்த ஒரு 15-20 பேட்டிஸாக செய்யணுமே. அதான் மாவை பிணைஞ்சு முடிஞ்சு ஃப்ரிட்ஜில் வைங்க 1/2 அன் ஹவருக்கு. இந்த மாதிரி கிழங்கு எண்ணெய் போட்டது இறைச்சி ஆக்கினது அதால் வந்து பேட்டி செஞ்சாக்கா இந்த உப்பு புளியெல்லாம் இந்த நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா உப்பு புளி உரப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரெக்டாக இருக்கும். மேஷ் உண்மையிலே நல்ல டேஸ்ட். அதுவும் பார்த்து இறைச்சி கறியண்டா இனி எப்படிக்கும் பேட்டிஸில் வச்சா சூப்பர் டேஸ்ட் தான். ஏன்டா இனி எப்படிக்குமே இறைச்சி என்ன ஃபேவரட். நீ இறைச்சி வச்சு செஞ்சால் பேட்டிஸோ ரோல்ஸோ எல்லாம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அவ்வளோக்கும் பிடிக்குமென்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நீங்களும் தின்னு பார்த்துட்டு சொல்லுங்க பார்ப்பேன். எனக்கு இந்த இதுதான் இறைச்சி கறி ஆக்கினது, மக்கை கிழங்கு கறி ரெண்டையும் சேர்த்து ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணி நான் மிச்சம் போடுவானோ கொஞ்சம் அளவாக போட்டு அப்போ தான் போட்டி படம் இல்லாட்டி பிரிஞ்சு வரும். உங்கள்கிட்ட பேட்டிஸ் இது அச்சு இருந்தால் அதால் இதாக்குங்க. இல்லாட்டி இப்படி ரவுண்ட் வச்சு காருப்பால் லைன் போடுங்க. இல்லாட்டி ஓப்பனாகவும் திறந்து போட்டு வந்தது கறியெல்லாம் வெளியே வரும். இப்படி செஞ்சுட்டு அப்புறம் பொரிச்சு எடுக்க தேய்க்கு. செஞ்சு பாருங்கள் எல்லாரும். இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா என்னாண்டு. எனக்கு வந்து ஃபினிஷிங் இது காட்டுக்குள்ளே நான் பேத்துட்டு பாங்கு சொல்லிட்டாங்க. நோம்பு திறக்க டைம் ஆகினா சுட்டி ஃபினிஷிங் காட்டுக்குள்ளே எல்லாம் போச்சு. சாரி ஐக்கா வேண்டி. செஞ்சு பார்த்து நல்லா ஐக்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.